பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மைந்தன். பதிவு நாள் விளாம்பழம். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழம் பாருங்கள். இது வந்து விளாம்பழம். இது வந்து ஒரு பழத்தை வந்து உடைச்சிருக்கும். உடைச்சி இந்த ஒரு பழத்தை வந்து உடைச்சோம் அப்படின்னா உள்ளே இது மாதிரி இருக்கும். இது வந்து இது பாருங்கள், இது மாதிரி வயிற்று எடுத்து இது மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி வயிற்று எடுத்து இது மாதிரி வந்து வச்சுருக்கேன். அது வந்து பாருங்கள், உள்ளே உடைச்சோம் அப்படின்னா இப்படி வழிச்சோம்னா இப்படி வரும். எடுத்து இதில் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு பிரித்து எடுத்து இது பாருங்கள், ஒரு உங்களுக்கு செஞ்சியை கூட காட்டுறேன். இப்போ இது மாதிரி விளாம்பழத்தை வந்து கொஞ்சமாக அப்படி எடுத்துக்குங்க. இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கின்னு இது வந்து வெல்லம். இது வந்து வெல்லம், இது வந்து விளாம்பழம். நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து விளாம்பழம், இது வந்து வெல்லம். இதை வந்து இதாக கூட போட்டு இப்படி பெசியணும். இப்படி நல்லா பெசியணும். பெசிஞ்சிங்கன்னா பார்த்தீங்களா, நல்லா பெசிஞ்சிட்டேன். வெல்லம் இது பாருங்க, இது வெல்லம், உருண்டை வெல்லம் போட்டு இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் பெசிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ பெசிஞ்சு மொத்தத்தையும் ஒன்றா போட்டு பெசிகிறேன். இது மாதிரி இப்போ வந்து நல்லா பெசிஞ்சிட்டேன். அப்பா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பா எல்லை கடந்த சுவை பாருங்கப்பா, அவ்வளோ அற்புதமாகுது. இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிங்க. என் மனைவி பக்கத்தில் இல்லைன்னா என் மனைவி நல்லா ஊட்டி விடுவேன். என் மனைவி விட்டு 120 கிலோமீட்டர் நிலத்தில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு ரூமில் இருக்கேன். நான் வந்து அதனால் கணவன் மனைவி 2 பேரும் இது மாதிரி நல்லா இது மாதிரி இது பாருங்கள், அருமையான சுவை. உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். என் மனைவி பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஊட்டி விடுவேன் நான். பாருங்கள் கை எப்படி பாருங்கள், அப்படியே மனைவி ஓடுற மாதிரி போது பாருங்கள். பக்கத்தில் ஆளுன்னா கூட அந்த ஆசைக்கு பாசம் மனைவி மேலே வச்சுங்கிற ஒரு அன்பு. என்னுடைய மனைவியை நான் உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய மனைவி என்னை வாழ வைக்கணும். அவங்க எனக்கு ஊட்டி விடுவாங்க. இருந்தாலும் இப்போ பக்கத்தில் இல்லை அவங்க. இருந்தாலும் இதை பதிவு பண்ணுறேன். இது மாதிரிலாம் நான் போட்டால் தான் ஒருத்தர் 2 பேராவது. நான் வீடியோவை எடுத்து போடுவேன். இப்போ நீங்கள் வீடியோவை போட தேவையில்ல, வீட்லேயாவது நம்ம வந்து சாப்பிட்ணும். அவர் சொல்கிறது உண்மை தான். கணவன் மீது மனைவி அன்பு செலுத்தணும், புரியுங்களா? மனைவி மீது கணவன் செலுத்தணும், கணவன் மீது செலுத்தணும். அது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊட்டிக்கின்னு ஒருத்தர் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க, புரியுங்களா? பசியும் உணவும் தாங்க மகிழ்ச்சியே. அதை விட உலகத்தில் வேறு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. அற்புதமான ஒரு சுவை பாருங்கள், நான் அனுபவிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. வெல்லத்தை மட்டும் நீங்கள் அதில் வந்து கலந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவை இருக்கும். இது இப்போ நான் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, சாப்பிடும் போது தான் தெரியும். இவ்வளோ சுவையை அனுபவிச்சுக்கிறார் அவர். நாமளும் அனுபவித்தோம். மேலே மார்க்கெட்டில் பாருங்கள், விளாம்பழம் இதுதான் வாங்கிட்டு வந்து 2ஆக உடச்சிடுங்க. உள்ளக்கிறது எடுத்திங்கன்னா அது பாருங்கள், மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவேன். இதுதான் அது உள்ளேருந்து நான் பேத்து எடுத்தது. இதிலேருந்து நான் இது 2த்துலேயும் நோண்டி எடுத்துட்டேன். இது வந்து கொட்டாங்குச்சி. இது வந்து ஒரு நாளைக்கு அற்புதமாகுது. நல்லா மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவேன். அவ்வளோ ஒரு சுவை. பயன்படுத்தணுங்களாம், பயன்படுத்தி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அது செஞ்சு கொடுங்க. வெறும் பஜ்ஜி போண்டா வடை அதையும் செஞ்சு கொடுங்க, வானான்னு சொல்ல. இதையும் கொஞ்சம் தேடுங்க. கொஞ்சம் தேடல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்ச பிறகு காலச்சக்கரம் குழுவிலேருந்து பதிவு போடுங்க. ஐயா நாங்களும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம், நாங்களும் சாப்பிட்டோம் அப்படின்னு பதிவு போடுங்க. நீங்கள் சாப்பிட்றது வீடியோ எடுத்து போடணும்னா கூட அந்த தட்டில் இருக்கிறதையாவது போடுங்க. இது பாருங்கள், மொத்தம் காலி பண்ணுவார். மொத்தம் காலி. நன்றி, மகிழ்ச்சி. இது சம்மந்தப்பட்டது சந்தேகம் தான் தொடர்பு கொள்ளுங்கள். 8939238922. பசித்தர் மூலிகை மைந்தன். காலை சக்கரத்துக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றி மகிழ்ச்சி தெரிவிச்சுங்க. நன்றி மகிழ்ச்சி.